எல்லா புகழும் இறைவனுக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் நடித்து வெளியே வர இருக்கிற படம் படைத்தலைவன். பேரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன், மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரியான ஒரு பேர். விஜயகாந்துடைய மகன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்துட்டு கொடுக்குற ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம் படைத்தலைவன். இந்த படத்தை வந்து யு அன்பு, வால்டர் வெற்றி படத்தை இயக்குன யு அன்பு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. யாமினி சந்தர் ஜோடியாக நடிக்கிறாங்க. முனிஷ்காந்த், கஸ்தூரி ராஜா, எம்எஸ் பாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர்ஸ் சினிமா இவங்க வந்துட்டு இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமாக பெரிய பொருட்செலவில் அவங்க தயாரிக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு ஆடியோ லான்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு வைப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய குறிக்கோள், என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய ஒரு கருத்து அப்படின்னு வச்சுங்க. எலெக்ஷனுக்கு பிறகு நிச்சயமாக அந்த படத்துக்கு உண்டான அறிவிப்பு வரும். எப்போ ஆடியோ லான்ச், எப்போ இசை வெளியீட்டு விழா, பாடல் வெளியீட்டு விழா, ஃபர்ஸ்ட்டு சிங்கிள், ட்ரைலர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனில் வந்துட்டு ஜூன் பாதிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அநேகமாக ஆகஸ்ட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நாம் விசாரித்த வகையில் கிடைச்ச தகவல்கள். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஹீரோ, நம்ம டார்சான் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் நம்ம படைத்தலைவன் சண்முக பாண்டியனுக்கு. ஸோ அவருடைய கெட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா டார்சானுக்கு என்ன தாடி இருக்காது, இவர் தாடி வச்சிருக்கிறாரு. தாடி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குற்றப்பரம்பரை படத்துக்காக வந்துட்டு அவர் இந்த தாடியை வளர்த்தார் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் ப்ராசஸில் வந்துட்டு இருக்குது. அநேகமாக மே மாதம் தொடங்குறதா சொன்னாங்க. எப்படி என்னங்கிறது தெரியல. இன்னும் அது சம்மந்தமான அப்டேட் வர. எம் சசிகுமார் அதை வந்து ஒரு வெப் சீரிஸாக எடுக்கிறாரு. வேலை ராமமூர்த்தியோடைய ஸ்கிரிப்ட் அது. இந்த படத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா வந்துட்டு சமீபத்தில் அந்த டீமை வர வச்சு டியூனெல்லாம் போட்டு காமிச்சிருக்கிறாரு. நம்ம விசாரித்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டூயட்லாம் வந்துட்டு சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெரிய அளவில் இந்த படத்துடைய பாடல்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இன்னைக்கு கம்பேக் கொடுத்த நடிகர் ராமராஜன் அவருடைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டூயட்டுக்கு வாய்ப்பே இல்லை, உனக்கு டியூனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ 3 டியூனை போட்டு சாமானியன் படத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. அநேகமாக வந்துட்டு அடுத்த படத்துக்கு உனக்கு நல்ல டியூனாக போட்டு தரேன், எனக்கு நல்ல சுச்சுவேஷனாக கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை வந்துட்டு தீனதயாள் அவர் தான் தயாரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இவர் ஏற்கனவே வந்து மேலம் கூட்டு தாலி கட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 படம் அவரை வச்சு எடுத்துருக்கிறாரு நம்ம சாமானியன் ராமராஜனை வச்சு. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தீனதயாளன் தெரியல பேர். அவர் தான் அடுத்த படத்தை தயாரிக்கிறாரு. இளையராஜா மியூசிக் பண்ணார் ராமராஜன். சரி, நம்ம அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம், அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படைத்தலைவன் சண்முக பாண்டியனை பற்றி பேசிட்டு இருந்தோம். இவருக்கு பாடல்கள் வந்து சிறப்பாக அமையணும். ஏன் அப்படின்னா இளையராஜா விஜயகாந்தோடைய காலகட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடலுக்காகவே படத்தை பார்க்குறதுக்கு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஒரு பாடல்கள், ஹிட் சாங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜா போட்டு கொடுப்பாரு. உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா முதல் பாடலே வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி பூன்னு நினைக்கிறேன், சாமந்தி பூ ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்துட்டு சோபா ஜோடியாக இருப்பாங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஒரு பாட்டு இளையராஜா போட்டு கொடுத்துருப்பாரு. இளையராஜாவை பாடி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் தொடக்க காலம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்து இடி முழக்கம்ல கூட உள்ளமெல்லாம் தள்ளாடுதுங்கிற ஒரு பாட்டு ஜேசுதாஸ் முறையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு பாடியிருப்பார். ஸோ இந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்திலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இளையராஜா எக்ஸ்ட்ரானரியாக பாட்டு கொடுத்துருப்பாரு. அதை தொடர்ந்து வெளியே வந்த வைதேகி காத்திருந்தாலாக இருக்கட்டும், அம்மன் கோவில் கழுக்காலே, இப்படி பல படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடல்களுக்காகவே கிராமமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பறந்த படங்கள்லாம் விஜயகாந்துக்கு இருக்குது. அம்மன் கோவில் கிழக்காலே அந்த படத்தில் கடைவீதி கலகலக்கும் பாட்டெல்லாம் இருக்கட்டும், சின்ன மணி குயிலே பாட்டு, 3 முடிச்சாலே பாட்டு, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்த பாட்டெல்லாம் இன்றைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உன் பார்வையில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்துட்டு உன் பார்வையில் அந்த பாட்டு இதெல்லாம் நைட்டில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக எக்ஸ்ட்ரா நிறையா தூக்கம், அப்படியே தூங்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்தேன். விஜயகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட காம்பினேஷனில் கண்டிப்பாக ஜெயச்சந்திரன் ஒரு பாட்டு பாடியிருப்பார், ஒரு பாட்டாவது பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, கேஜே ஜேசுதாஸ் வாய்ஸில் எனக்கு பாடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் அது வந்துட்டு சரியான பதில் கிடையாது. பட் இந்த பதிலை வந்து விஜயகாந்த் சொல்லியிருந்தார்.
என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கருத்துங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயச்சந்திரனுடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக் பண்ணப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரனை யூஸ் பண்ணியிருப்பார். வானத்தை போல படத்தில் காதல் வெண்ணிலா அந்த பாட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் தான் பாடியிருப்பார் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு. அதில் எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ விஜயகாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொருத்தமான ஒரு குரல் அப்படின்னா அது வந்துட்டு ஜெயச்சந்திரனுடைய வாய்ஸ் தான். அந்தளவுக்கு ஒரு ஆப்டாக இருக்கும். அதே மாதிரி ஜெயச்சந்திரனுடைய பல பாடல்கள் வைதே கத்திந்தாலில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பாடல்களுமே ஜெயச்சந்திரன் தான் பாடியிருப்பார். இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் காலையிலே ஜெயச்சந்திரன் பாடியிருக்கிறாரு தெரியல, பட் எஸ்பிபி பாடியிருக்கிறாரு தெரியும். மலேசிய வாசுதேவன் ஒரு பாட்டு பாடியிருப்பார். இந்த 3 முடிச்சாலே பாட்டு மலேசிய வாசுதேவன் பாடியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு பெக்கூலியராக ரொம்ப யூனிக்கான ஒரு சாங் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் புல்லை கூட பாட வைத்த புல்லாகுள். என்ன பாட்டு! அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய பாடல்கள் விஜயகாந்துக்காக கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தாலாட்டு மாதிரி ராத்திரியில் வந்துட்டு போட்டு விட்டோம் அப்படின்னா அழகாக தூங்கிக்கிட்டு அழகாக தூக்கம் வரும். அந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இசைஞானி அவர்கள் இளையராஜா அவர்கள் விஜயகாந்துக்காக பூந்தோட்ட காவல்காரன் எல்லா பாட்டுமே ஹிட் பாடல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பொறுத்தது போதும், தர்ம தேவதையா ஒரு படம், இப்படி எல்லா படமுமே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் கொண்டு போய் வச்ச இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயும் வந்துட்டு சிறப்பான பாடல்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. நல்ல நல்ல பாடல்கள், அதை டூயட்டாக இருக்கட்டும், மற்றபடி ஆக்ஷனாக இருக்கட்டும், மற்ற வேரியேஷனாக பார்க்கும்போது குத்து பாடல்கள், இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு 5-6 பாட்டு இளையராஜா பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நம்ம கலெக்ட் பண்ணதில் கிடைச்ச தகவல். ஸோ இந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்த கொண்டு போய் இளையராஜாவையும் சரி மறுபடியும் ஒரு கம்பேக் இளையராஜாவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக பாடல்கள்லாம் கொண்டு போய் நம்ம விஜயகாந்தோடைய தம்பிகள், விஜயகாந்தோடைய தொண்டர்கள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த படத்துடைய பாடல்களும் சரி சண்முக பாண்டியனும் சரி நிச்சயமாக நீ ஒரு உயரத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. அடுத்த தம்பி பிரபாகரன் ஜெயிக்க போகிறாரு, அது கன்ஃபார்மான விஷயம். இந்த அரசியல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பிரபாகரனும், சினிமா துறையில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் இவரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய இடத்துல போய் இதுக்கப்புறம் உட்கார போகிறாங்க. அதுக்கு விஜயகாந்தோடைய ஆசீர்வாதங்கள், மக்கள் நம்பக்கூடிய விஜயகாந்தோடைய ஆசீர்வாதங்கள் அது கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, ஏன்னா அது கடவுளோட விதி. நிச்சயமாக ரசிகர்கள், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் நிச்சயமாக ஒரு இடத்துல கொண்டு சண்முக பாண்டியனை பிரபாகரனை கொண்டு வைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் ஹைலைட்டு. இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு பிறகு வைக்க போகிறாங்க, அது கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சிச்சு. இதில் வந்துட்டு நம்ம தளபதி விஜய் வந்துட்டு கலந்துக்க போகிறாரு, அவர் தான் வந்துட்டு ஆடியோ வெளியிட போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் இந்த வேலை? அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா லியோ படம் போட்டுக்கிட்டு போய் அவர் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம் அமைச்சு அதில் ஐயில் மறுபடியும் விஜயகாந்தை கொண்டுட்டு வர போகிறான், எப்படியாவது தன்னுடைய இழந்த மார்க்கெட்டை எப்படியாவது தூக்கி உயர்த்தி நிறுத்த வைக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு உருண்டு பிறண்டு கோட் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த படத்தை எப்படியாவது ஓட வைக்கணுங்கிற முயற்சியில் தான் நான் இப்போ சொன்ன தகவல்லாம். ஒரு பக்கம் பிரசாந்த், ஒரு பக்கம் பிரபுதேவா, இன்னொரு பக்கம் அஜ்மல், ஒரு பக்கம் மீனாட்சி சௌத்ரி, இன்னொரு பக்கம் திரிசா, அப்படிலாம் பேசிக்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய விஎஃப்எக்ஸ் டீமெல்லாம் கொண்டு வந்து வச்சு விஎஃப்எக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஜய், ஒரு பெரிய விஜய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஜயகாந்த், ஒரு குட்டி எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த படத்துக்கு ஹைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க அவர் படத்தை ஓட வைக்கிறதுக்கு. இவர் வந்துட்டு ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டு வந்துட்டு சண்முக பாண்டியனை கொண்டு போய் உயரத்தில் வைக்க போகிறாராம். அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் போயிட்டு உங்கள் கோட்டு வேலையை பாருங்கள். லியோ சரிஞ்ச மார்க்கெட்டை தூக்கி வைக்கிறதுக்கு இன்னும் யாராவது 2-3 நடிகர் இருந்தால் போட்டு உங்கள் படத்தை ஓட்டுறதுக்கு வழியை பாருங்கள். ஸோ சண்முக பாண்டியனுக்கு விஜயகாந்தோடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க கொண்டு போய் நிச்சயமாக ஒரு பெரிய உயரத்தில் வைப்பாங்க. ஸோ எனக்கு பிடிக்கல, மேபி இது நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரிய வரல. பட் இது வந்து இப்படி ஒரு கருத்து உள்ள வைக்கிட்டு இருக்குது, ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது பொய்யான தகவலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக அவங்க அந்த ஐயில் விஜயகாந்த் கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய ஹைப்பை உயர்த்திக்கிறதுக்காக அவங்க இழந்த அந்த மார்க்கெட்டை, ஏன்னா மாஸ்டர் படுதோல்வி அவங்க சொல்லிக்கிட்டாங்க இத்தனை கோடி அத்தனை கோடின்னு, அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம். அதே மாதிரி லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி 350 கோடின்னு பேசிக்கிறாங்க. 2-3 நாளில் அந்த படத்தை சுருட்டி அனுப்பின கதையெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 400 கோடி 500 கோடி வாங்கினான்னு ப்ரொடியூசரை விட்டு சொல்ல வச்சாங்க. இந்த கருத்தும் ஒரு பக்கம் இருக்குது. 500 கோடிங்கிற ஒரு கருத்து எப்படி அந்த பக்கம் இருக்கோ, இந்த பக்கம் 300 கோடிக்கு எப்படி ஒரு கருத்து இருக்கோ, அந்த மாதிரி அந்த 30 கோடி 40 கோடிக்கு மேலே அந்த படம் தேரலை அப்படிங்கிற கருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பல பேர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும்
முதல்ல அவங்க சரிஞ்சு போன மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தணும்னா சண்முக பாண்டியனை அவங்க படத்தில் நடிக்க வைக்கணும், அவங்களோட ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்க வைக்கணும். ஸோ படைத்தலைவனில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. இவரை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு விஜயகாந்தோடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ தேவையில்லாத வேலை, எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லாத வேலை. அந்த ஆளெல்லாம் கூப்பிடாதீங்க. நான் இந்த டீமுக்கு சொல்ல வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இதில் உடன்பாடு இல்லை. இந்த ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு அவர் கலந்துக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனாலலாம் சண்முக பாண்டியனோட உயரம் வந்துட்டு உயர்ந்துடாது. சரிங்களா? அதுக்கு அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு, உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு விஜயகாந்தோடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஏன் விஜயகாந்தோடைய இந்த ரசிகர்கள் தானே அன்னைக்கு விஜயகாந்த் கூட விஜய் நடிச்சப்ப கொண்டு போய் ஒரு உயரத்தில் வச்சாங்க. ஸோ அந்த ரசிகர்கள் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க. தயவு செஞ்சு விஜய் எல்லாம் கூப்பிடாதீங்க. ஏன்னா அந்த ஆளால தான் இந்த படமே வெளியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்ருவானோ, பொருளையை கிளப்பி விட்ருவானோ. ஸோ அதனால் சொல்ல வரேன், அந்த ஆளெல்லாம் கூப்பிடாதீங்க. அவர் பாட்டிக்கு அவர் படத்தில் ஏதோ முண்டு பிறண்டு அந்த படத்தை ஓட வைக்கிட்டோம். இந்த கோட் படமே ஓடுதா இல்லைன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னே கஸ்டடிங்கிற படத்தை மொக்க அட்டர் ஃப்ளாப் படத்தை வெங்கட் பிரபு கொடுத்துருக்கிறாரு. மங்காத்தா மாதிரியான வெற்றி படத்தை, சென்னை 28 மாதிரி வெற்றி படம் கொடுத்த வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடிங்கிற மட்ட படத்தை ஒன்று கொடுத்தது தான் இந்த கோட் படத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு பக்கம், லியோ ஃப்ளாப் கொடுத்த விஜய் ஒரு பக்கம். ஸோ அவங்க வந்துட்டு ஹைப்பை ஏற்றிக்கணும் அப்படின்னா ஐயில் விஜயகாந்தை கொண்டுக்கிட்டு வாங்க. இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற சண்முக பாண்டியன் அந்த படத்தில் நடிக்க வைங்க. ஆடியோ லான்ச்சில் அவரை கலந்துக்க வைங்க. உங்கள் ஹைப்பை ஏற்றிக்கிங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துக்குங்க. நீங்கள் யாருக்கும் வந்து தயவு செஞ்சு ப்ரொமோஷன் கொடுக்க வேணாம். உங்களை அப்படியே கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு வராதிங்க, வரலன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு விஜயகாந்தோடைய அஞ்சலியில் கலந்துக்கிட்டு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதையாவது சம்பவத்தை ஆத்திரத்தில் ரசிகர்கள் பண்ணிட போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த டீமுக்கும் நான் அதே மாதிரி பிரேமலதா அன்னைக்கு நான் கேட்குறது தான், அவரெல்லாம் கூப்பிடாதீங்க. ஏன்னா அவர் கூப்பிட்டெல்லாம் நம்ம மார்க்கெட் உயரணும்னு அவசியம் கிடையாது. நாம் இன்றைக்கும் டாப்பில் தான் இருக்கிறோம். அச்சா, நம்ம ரசிகருங்க இருக்கிறாங்க, அவங்க கொண்டு போய் தம்பியை உயரத்தில் வைப்பாங்க. அது பிரபாகரனாக இருக்கட்டும், சண்முக பாண்டியனாக இருக்கட்டும், நிச்சயமாக அவங்க கொண்டு போய் உயரத்தில் வைப்பாங்க. ஸோ இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ரசிகர்களாகிய உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் மற்ற ட்ரெய்லர் விஷயங்கள் எது நமக்கு அஃபிஷியலாக அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே தான் அஃபிஷியலான தகவல் வரும்போது நிச்சயமாக நம்ம சேனலில் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுவேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.